இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா விசுவலைசேஷன் பற்றி அறிமுகம் பார்க்க போறோம். வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் லேர்னிங் ஹப். சார்ட் என்பது டேட்டாவை பயன்படுத்தி எளிமையாகவும் புரியக்கூடியவாறும் ஒரு செய்தியை விளக்குவது ஆகும். இது சிக்கலான டேட்டாவை வெறுமனே காட்டுவது அல்ல, புள்ளிவிவரங்கள், வரைபடங்கள் மற்றும் காட்சிப்படுத்தும் கருவிகள் மூலம் முக்கியமான தகவல்களை செழுமையான முறையில் வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்படுகிறது. இது டேட்டாவில் உள்ள முறை மற்றும் நுண்ணறிவுகளை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. உதாரணமாக, ஒரு வணிக அறிக்கையில் வெறுமனே விற்பனை எண்ணிக்கைகளை காட்டுவதற்கு பதிலாக அவற்றில் உள்ள மாற்றங்கள், வளர்ச்சியைத் தூண்டும் காரணிகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டி டேட்டாவின் பின்னணியையும் விளக்கி அதனை எளிதாக புரிந்து கொள்ளவும் அதில் இருந்து முடிவெடுக்கவும் உதவுகிறது. அடுத்ததாக, இந்த உதாரணத்தில் நாங்கள் ஒரு உற்பத்தி அல்லது தயாரிப்பு திறன் பற்றி, அதாவது டேட்டாவில் உள்ள கதையை வெளிப்படுத்துகிறோம். 1. ஆரம்ப மாதங்கள். மாதங்கள் 1 முதல் 4 வரை தயாரிப்பு தொடக்கத்தில் மிதமான அளவில் இருக்கிறது. 2. ஆண்டின் நடுப்பகுதியில் சரிவு. மாதங்கள் 5 முதல் 6 வரை ஆண்டின் நடுப்பகுதியில் சரிவு காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் இயந்திரக் கோளாறு மற்றும் மூலப்பொருட்களின் பற்றாக்குறை, இதனால் விற்பனை திறன் குறைந்தது. 3. மீட்டமைப்பு. மாதங்கள் 7 முதல் 12 வரை புதிய இயந்திரம் நிறுவப்பட்ட பிறகு மீண்டும் தயாரிப்பு திறன் மேம்பாடு காணப்படுகிறது. இந்த கதை முக்கியமான தரவுகளை, அதாவது டேட்டாவை விளக்குவதோடு அதிலிருந்து எடுக்கப்படும் முடிவுகளுக்கு உதவுகிறது. அடுத்ததாக, விற்பனை திறன் பற்றி பார்க்கலாம். மேலே காட்டப்பட்டுள்ள வரைபடத்தில் விற்பனை தரவுகளை, அதாவது டேட்டாவை வைத்து ஒரு கதையை விளக்குகிறோம். 1. ஆரம்ப வளர்ச்சி. மாதங்கள் 1 முதல் 5 வரை வரைபடத்தில் விற்பனையின் போது ஜனவரி முதல் மே மாதம் வரை நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. முதல் 6 மாதங்களில் விற்பனை அதிகமாக இருந்தது. 2. விற்பனையில் வீழ்ச்சி. மாதங்கள் 6 முதல் 7 வரை ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் விற்பனையில் வீழ்ச்சி உள்ளது. இது ஒரு சப்ளை சீரமைப்பு பிரச்சினை அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம். இதற்கான விளக்கத்தை வழங்குவதன் மூலம் விற்பனையில் ஏற்பட்ட வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது என்பதை அவை எளிதாக புரிந்து கொள்ளலாம். 3. மீண்டும் உயர்வு. மாதங்கள் 8 முதல் 12 வரை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து விற்பனையில் அதிகரிப்பு காணப்படுகிறது. இது வெற்றிகரமான மார்க்கெட்டிங் நடவடிக்கையால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற விளக்கங்கள் விற்பனை வளர்ச்சியின் முக்கிய காரணிகளை விளக்குகின்றன. இவ்வகை வரைபடம் தரவுகளை, அதாவது டேட்டாவை சரியாக விளக்கி அதிலிருந்து முடிவெடுக்க உதவுகிறது. அடுத்ததாக, டேட்டா விசுவலைசேஷன் பற்றி. 1. சார்ட் என்பது டேட்டாவின் தரத்தை அல்லது அளவுருக்களை காட்சிப்படுத்தும் ஒரு பார்வை வடிவமாகும். 2. தகவலுக்கு பொருள் அளித்து அதை எளிதில் புரிந்து கொள்ள உதவுகிறது. இதனால் டேட்டாவின் மூலம் கிடைக்கும் தகவல் கச்சிதமாக விளங்குகிறது. 3. டேட்டாக்களை வெறுமனே காட்டாதீர்கள், அதை ஒரு கதை போல சொல்லுங்கள். ஸ்டோரிடெல்லிங் வித் டேட்டா என்ற புத்தகம் டேட்டா விசுவலிஸ்டின் அடிப்படை திறன்களையும் தரவுகளை கச்சிதமாக எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. 4. டேட்டா விசுவலிஸ்டின் நுட்பங்கள் முடிவெடுப்பை மேம்படுத்த பல்வேறு வழிகளில் பயனளிக்கின்றன. 5. எண்ணிக்கையை சார்ட்கள் மற்றும் வரைபடங்களாக மாற்றுவது டேட்டாவில் உள்ள நுணுக்கமான முன்மாதிரிகள், போக்குகள் மற்றும் உறவுகளை அடையாளம் காண உதவுகிறது. இதனால் சிறந்த பகுப்பாய்வு மற்றும் முடிவெடுப்பு எடுக்கலாம். 6. அச்சார்ட்களில் பார் சார்ட், லைன் சார்ட் அல்லது பை சார்ட் போன்ற சார்ட் மூலம் எண்ணிக்கைகள் அல்லது பிரிவுகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. பல்வேறு வகையான சார்ட்கள் உள்ளன. அடுத்ததாக, டேட்டா விசுவலைசேஷன் முக்கிய நன்மைகள். 1. டேபிள் டேட்டாலிருந்து எழுத்துக்களை மற்றும் எண்களை நன்கு புரிந்து கொள்ள டேட்டா விசுவலைசேஷன் உதவுகிறது. 2. பல்வேறு துறைகளில் சிறந்த பகுப்பாய்வு, விற்பனை, உற்பத்தி, கணக்குகள் போன்றவை. 3. உறவுகள், போக்குகள், வடிவங்கள் போன்றவற்றை நீங்கள் எளிதாக அடையாளம் காணலாம். 4. உங்கள் தரவின், அதாவது டேட்டா அடிப்படையில் விரைவான முடிவெடுத்தல் மற்றும் விரைவான நடவடிக்கை செய்யலாம்.
இது பொதுவான சார்ட் வகை. இது பற்றி இப்பொழுது முழுமையாக நாம் பார்க்கலாம். பார்ட் ஹோல், பகுதி முதல் முழுமை வரை என்பது தனிப்பட்ட டேட்டா பகுதிகளையும் பகுதிகள் முழு தொகுப்புடனும் முழுமை ஒப்பிட்டு காண்பிக்கின்றது. இது ஒவ்வொரு பகுதியும் முழு தொகுப்பிற்கு எவ்வளவு பங்களிப்பு செய்கிறதென்று பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. பார்ட் ஹோல் தொடர்பை காண்பிக்க உதவும் பரவலான வரைபடங்கள். 1. பை சார்ட். முழு தொகுதியை பாகங்களாக பிரிக்கின்றன. ஒவ்வொரு துண்டும் முழுமையின் ஒரு பகுதியை பிரதிபலிக்கின்றது. 2. ஸ்டாக்கெட் பார், அதாவது அடுக்கப்பட்ட பார் வரைபடங்கள். பாகங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு காண்பிக்கின்றன. முழு தொகுதியின் நீளம் முழுமையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. 3. ட்ரீ மேப்ஸ் சார்ட். ஒவ்வொரு பகுதியின் பரப்பளவு முழுமைக்கு எவ்வளவு பங்களிக்கின்றதென்று காட்டுகின்றது. 4. டோனட் சார்ட். பை வரைபடங்களின் போன்றதே, ஆனால் மையத்தில் ஒரு துளை உள்ளது. இது வட்ட வடிவில் பகுதி முதல் முழுமை தொடர்பை பிரதிபலிக்கின்றது. இந்த குறிப்பிட்ட வரைபடங்கள் ஒவ்வொரு பகுதியின் விகிதங்களை, பங்களிப்புகளை அல்லது முழு தொகுப்பின் பங்குகளை எளிதாக காட்சிப்படுத்த உதவுகின்றன. சேஞ்ச் ஓவர் டைம். காலத்தின் ஓட்டத்தில் மாற்றம் என்பது டேட்டாவின் மதிப்புகள் அல்லது போக்குகள் காலப்பகுதியில் எப்படி மாறுகின்றன என்பதை கண்காணித்து விளக்குவதை குறிக்கிறது. இது நிதானமாக நேரத்தின் மூலம் டேட்டாவின் மேம்பாடு, வீழ்ச்சி அல்லது பிற போக்குகளை அடையாளம் காண உதவுகிறது. நாட்கள், மாதங்கள் அல்லது ஆண்டுகள் போன்ற காலப்பகுதிகளின் அடிப்படையில் செயல்திறனை புரிந்து கொள்ள இது பயனுள்ளது. சேஞ்ச் ஓவர் டைம் காண்பிக்க பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. லைன் சார்ட். பொதுவான வகை, டேட்டா பாயிண்ட்ஸ் இணைத்து தெளிவான போக்குகளை காண்பிக்கின்றது. 2. ஏரியா சார்ட், அதாவது பரப்பு தொகை வரைபடங்கள் லைன் வரைபடங்களின் போல், ஆனால் கோட்டின் கீழ் பகுதி நிரப்பப்பட்டுள்ளது. இதனால் மாற்றத்தின் அளவு வலுப்படுத்தப்படுகிறது. 3. பார் சார்ட். குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் டேட்டாவின் மாற்றங்களை காட்டலாம். 4. கேண்டல்ஸ்டிக் வரைபடங்கள் பொதுவாக நிதியியல் சந்தைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது நேரத்தின் மூலம் விலை மாற்றங்களை காட்டுகிறது. இந்த படங்கள் டேட்டா குழுவின் மாறுபாடுகளை விளக்கி அதன் நடத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றன. கம்பேரிசன், ஒப்பீடு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டேட்டா குழுக்களை ஒப்பிட்டு அவற்றின் வித்தியாசங்கள் அல்லது ஒற்றுமைகளை காண்பிப்பதை குறிக்கிறது. இது பார்வையாளர்களுக்கு தரவுகளின் மதிப்புகள், பிரிவுகள் அல்லது போக்குகள் எப்படி ஒப்பிடப்படுகின்றன என்பதை வேகமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இதனால் முடிவுகளை எடுக்கவும் நிலைப்பாடுகளை அடையாளம் காணவும் உதவுகிறது. ஒப்பீட்டுக்கு பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. பார் சார்ட். வெவ்வேறு பிரிவுகள் எவ்வாறு மதிப்பில் மாறுகின்றன என்பதை காட்டுகின்றன. 2. காலம் சார்ட். பார் வரைபடங்கள் போன்று, ஆனால் பொதுவாக நேரம் அல்லது குழுக்களை ஒப்பிடுவதற்கு வெர்டிகல் பார் பயன்படுத்தப்படுகின்றன. 3. லைன் சார்ட். லைன் வரைபடங்கள் பல கோடுகளை வரைந்து பல டேட்டா குழுக்களுக்கிடையிலான போக்குகளை ஒப்பிடலாம். 4. ஸ்கேட்டர் பிளாட். 2 வேரியபிள்ஸ் இடையே ஒப்பீட்டை விளக்குவதற்காக புள்ளிகளை காட்சிப்படுத்துகிறது. 5. குரூப் பார் ஆர் காலம் சார்ட். பல டேட்டா குழுக்களை பகுதி அல்லது பிரிவுகளுக்கிடையே ஒப்பீடு செய்ய பக்கமாக, அதாவது சைடு பை சைடு காட்டுகின்றன. இந்த வரைபடங்கள் ஒவ்வொரு டேட்டா குழுவையும் எளிதில் ஒப்பிட்டு புரிந்து கொள்ள உதவுகின்றன. டிஸ்ட்ரிபியூஷன், பரவல் என்பது டேட்டாவின் மதிப்புகள் எப்படி பரவியுள்ளன என்பதை குறிக்கிறது. இது டேட்டாவின் போக்குகளை, மாறுபாடுகளை மற்றும் மதிப்புகளின் இடமாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. பரவல் தொடர்பான டேட்டா எங்கு அதிகமாக உள்ளது, சமமாக பரவியுள்ளதா அல்லது சில மதிப்புகளின் மீது மையமாக உள்ளதா என்பதை காண்பிக்கின்றன. இதன் மூலம் அசாதாரண மதிப்புகள், போக்குகள் மற்றும் டேட்டாவின் முழு அமைப்பை கண்டறிய முடியும். பரவலை காண்பிக்க பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. ஹிஸ்டோகிராம். தொடர்ச்சியான டேட்டாவின் விகிதம் எவ்வாறு வேறுபட்ட இடைவெளிகளில் இருப்பதைக் காட்டுகின்றது. 2. பாக்ஸ் பிளாட். டேட்டாவின் பரவலையும் மாறுபாடுகளையும் காட்ட நடுநிலை 4 பகுதி
மற்றும் அசாதாரண மதிப்புகளை வெளிப்படுத்துகின்றது. 3. Violent plot, box plot மற்றும் அடர்த்தி வரைபடங்களை இணைத்து பரவல் மற்றும் அதன் அடர்த்தியை விரிவாக காட்டுகின்றது. 4. scatter plot, 2 வேரியபிள்ஸ் பரவலை காட்டி அவற்றின் தொடர்பு மற்றும் இணைப்புகளை வெளிப்படுத்துகின்றன. 5. density plot, அதாவது அடர்த்தி வரைபடங்கள் டேட்டாவின் சாத்தியமான பரவலை காட்சிப்படுத்த டேட்டாவின் நெருக்கத்தை விளக்குகின்றன. இந்த வரைபடங்கள் டேட்டாவின் வடிவத்தை, மதிப்புகள் எங்கு அடுக்கப்பட்டுள்ளன மற்றும் அசாதாரணமான அல்லது அதிகமான மதிப்புகள் எங்கே உள்ளன என்பதை கண்டறிய உதவுகின்றன. ரிலேஷன்ஷிப் உறவு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ், ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்புடையதாக உள்ளன என்பதை குறிக்கிறது. இது பல்வேறு டேட்டா குழுக்களுக்கு இடையில் தொடர்பு, நெருக்கம் அல்லது சார்பு, அதாவது கார்லேஷன்ஸ் உள்ளதா என்பதை காண உதவுகிறது. இந்த உறவுகளை காட்சிப்படுத்துவதன் மூலம் மாறிகளுக்கிடையிலான தகைமை, போக்குகள் அல்லது சார்பு, அதாவது கார்லேஷன்ஸ் விளக்கப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், அதிகரிக்கும் போது மற்றொரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், எவ்வாறு மாறுகிறது என்பதை காணலாம். ரிலேஷன்ஷிப் உறவுகளை காண்பிக்க பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. ஸ்கேட்டர் பிளாட் 2 அச்சுகளிலும் தனிப்பட்ட டேட்டா இணைப்பை காண்பித்து 2 மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவை வெளிப்படுத்துகின்றன. 2. பபிள் சார்ட் ஸ்கேட்டர் பிளாட்கள் புள்ளி வரைபடங்களின் விதமாக புள்ளியின் அளவு கூடுதல் மாறியை பிரதிநிதித்துவப்படுத்தி 3 மாறிகளை, அதாவது வேரியபிள்ஸ், ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்த உதவுகின்றது. 3. லைன் சார்ட் நேரம் அல்லது தொடர்ச்சியான வரம்பின் அடிப்படையில் மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவுகளை காட்டுகின்றது. 4. ஹீட் மேப்ஸ் நிறங்களைப் பயன்படுத்தி மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவுகளின் தீவிரத்தை ஒரு அமைப்பில் காட்டுகின்றன. 5. கார்லேஷன்ஸ் மெட்ரிக்ஸ், அதாவது உரிமை அடுக்குகள் வெவ்வேறு மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ், எவ்வளவு வலுவாக தொடர்புடையவாக உள்ளன என்பதைக் காட்ட நிறங்கள் அல்லது எண்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வகை வரைபடங்கள் மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவுகளை கண்டறிய, அவற்றின் போக்குகளை கவனிக்க மற்றும் ஒரு காரணி மற்றதற்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதைக் கண்டுபிடிக்க உதவுகின்றன. கார்லேஷன்ஸ் சார்பு என்பது 2 மாறிகள், அதாவது வேரியபிள்ஸ், இடையேயான புள்ளிவிவர தொடர்பை குறிக்கிறது. அதாவது ஒரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், மற்றொன்றால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அல்லது இணைக்கப்பட்டுள்ளது என்பதைக் காட்டுகிறது. இது மாறிகளுக்கிடையில், அதாவது வேரியபிள்ஸ், நேர்மறை, எதிர்மறை அல்லது எந்த உறவும் இல்லாததைக் கண்டறிய உதவுகிறது. நேர்மறை சார்பு கார்லேஷன்ஸ் ஒரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், அதிகரிக்கையில் மற்றொன்றும் அதிகரிக்கின்றது. எதிர்மறை சார்பு கார்லேஷன்ஸ் ஒரு மாறி, அதாவது வேரியபிள்ஸ், அதிகரிக்கையில் மற்றொன்று குறைகிறது. சார்பு கார்லேஷன்ஸ் இல்லை, மாறிகளுக்கிடையில், அதாவது வேரியபிள்ஸ், எந்த பரிந்துரைப்பட்ட உறவும் இல்லை. கார்லேஷன்ஸ் சார்பை காண்பிக்க பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. ஸ்கேட்டர் பிளாட் 2 மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவை டேட்டா புள்ளிகளை வரைந்து காண்பிக்கின்றன. ஒரு தெளிவான போக்கு காணப்பட்டால் சார்பு கார்லேஷன்ஸ் இருப்பதாக கருதலாம். 2. கார்லேஷன்ஸ் மெட்ரிக்ஸ், அதாவது உரிமை அடுக்குகள் பல மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், உறவுகளின் வலிமையை நிறங்கள் அல்லது எண் மதிப்புகளைக் கொண்டு காண்பிக்கின்றன. 3. ஹீட் மேப்ஸ் நிறத்தின் தீவிரத்தை பயன்படுத்தி மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், சார்பின் கார்லேஷன்ஸ் வலிமையை காட்டுகின்றன. 4. லைன் சார்ட் பல டேட்டா கணக்குகளை ஒரே நேரத்தில் வரைந்து நேரத்தின் அடிப்படையில் சார்பை கார்லேஷன்ஸ் பிரதிபலிக்கின்றன. இந்த வரைபடங்கள் மாறிகளுக்கிடையிலான, அதாவது வேரியபிள்ஸ், தொடர்புகளை விளக்கி முக்கியமான உறவுகளை அடையாளம் காண மற்றும் முடிவெடுக்கும் செயல்களில் உதவுகின்றன. ரேங்கிங் தரவரிசை
என்பது டேட்டா புள்ளிகள் அல்லது பிரிவுகளை குறிப்பிட்ட மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்துவதை குறிக்கிறது. உதாரணமாக, அளவு, அடிக்கடி தோன்றல் அல்லது முக்கியத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில். இதன் நோக்கம் வெவ்வேறு டேட்டா குழுக்கள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன என்பதை விளக்குவதுதான். பொதுவாக மிகப்பெரியவிலிருந்து மிகச்சிறியவரை அல்லது மாற்றாக தரவரிசை பயன்படுத்தி சிறந்த அல்லது மோசமான செயல், முன்னோடிகள் அல்லது குறிப்பிடத்தக்க தரவு புள்ளிகளை அடையாளம் காண முடியும். தரவரிசைக்கு பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. பார் சார்ட். பார் வரைபடங்கள் பயன்படுத்தி பிரிவுகளை மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகின்றது. இதனால் மிகப்பெரிய அல்லது சிறிய தரவு புள்ளிகளை எளிதாக காணலாம். 2. காலம் சார்ட். பார் வரைபடங்களைப் போலவே, ஆனால் பொதுவாக வெர்டிகல் பிரிவுகளை வரிசைப்படுத்துகின்றன. 3. ஸ்டாக்கெட் பார், அதாவது அடுக்கப்பட்ட பார் வரைபடங்கள் தரவரிசைக்கு பின்பற்றிய குழுக்களை ஒவ்வொரு தரவரிசையின் கீழ் உட்பிரிவுகளை உடையதாக காட்டலாம். 4. பரேட்டோ சார்ட். பரேட்டோ சார்ட்ஸ் பார் வரைபடம் மற்றும் லைன் வரைபடத்தை இணைத்து பிரிவுகளின் தரவரிசையையும் ஒட்டுமொத்த தாக்கத்தையும் காட்டுகின்றது. 5. டாட் பிளாட், அதாவது புள்ளி வரைபடங்கள் புள்ளிகளைப் பயன்படுத்தி டேட்டா புள்ளிகளை காட்டி அவற்றை தெளிவான வரிசையில் அச்சில் வரிசைப்படுத்துகின்றது. இந்த வகை வரைபடங்கள் பிரிவுகளின் அல்லது பொருட்களின் தரவரிசையை எளிதாக காட்சிப்படுத்த மிக முக்கியமான அல்லது பெரும் தாக்கத்தை உடைய தரவுகளில் கவனம் செலுத்த உதவுகின்றன. ஸ்பேட்டியல் இணைப்பியல் என்பது டேட்டாக்களை புவியியல் அல்லது இடத்தில் தொடர்பு கொடுத்து பிரதிநிதித்துவப்படுத்துவதை குறிக்கிறது. இது டேட்டா புள்ளிகள் ஒரு 2 அல்லது 3 பரிமாண இடத்தில் எவ்வாறு இடம் அமைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான முக்கியத்தை வலியுறுத்துகிறது. மேலும் பார்வையாளர்கள் மாதிரிகள், போக்குகள் மற்றும் இடத்தால் பாதிக்கப்படும் உறவுகளை காண உதவுகிறது. இணைப்பியல் காட்சிப்படுத்துதல் புவியியல் கூறுகளை உடைய தரவுகளை ஆராயுவதற்காக அல்லது எவ்வாறு டேட்டாக்கள் வெவ்வேறு இடங்களில் பகிர்ந்துள்ளன என்பதை புரிந்துகொள்ள முக்கியமாக உள்ளது. ஸ்பேட்டியல் அதாவது இணைப்பியல் பயன்படும் பரவலான வரைபடங்கள். 1. மேப். புவியியல் வரைபடங்கள் பல்வேறு பகுதிகளில் டேட்டா பகிர்வுகளை காட்டி ஆர்வமுள்ள பகுதிகள் அல்லது குறிப்பிட்ட மதிப்புகளை வெளிப்படுத்துகின்றன. 2. ஹீட் மேப். இடங்களில் மாறியின், அதாவது வேரியபிள்ஸ் தீவிரத்தை காட்ட நிற வண்ணங்களை பயன்படுத்தி நெருக்கங்கள் அல்லது அடர்த்திகளை காண்பிக்கின்றன. 3. கோரோப்ளத் மேப், அதாவது சொந்தமான வரைபடங்கள். கோரோப்ளத் மேப்ஸ் குறிப்பிட்ட பகுதிகளில் வெவ்வேறு மதிப்புகள் அல்லது வகைகளை பிரதிநிதித்துவப்படுத்த நிறமாக குறிக்கப்படுகிறது. பொதுவாக மக்கள் தொகை அல்லது பொருளாதார தரவுகளை காட்சிப்படுத்த பயன்படுகிறது. 4. சர்ஃபேஸ் பிளாட். மேற்பரப்பு வரைபடங்கள் மேற்பரப்பில் மதிப்புகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதைக் காட்ட 3 பரிமாணங்களில் இடவமைக்கின்றன. 5. ஸ்கேட்டர் மேப். ஸ்கேட்டர் மேப்ஸ் இடத்தில் உறவுகள் அல்லது பரவல்களைக் காட்ட டேட்டா புள்ளிகளை வரைபடத்தில் உள்ளிடுகின்றன. இந்த காட்சிகள் தரவுகள் புவியியல் முறையில் எவ்வாறு பகிரப்பட்டுள்ளன, இடத்துடன் தொடர்புடைய போக்குகளை அடையாளம் காண மற்றும் இடவமைப்பு அடிப்படையில் முடிவெடுப்பை ஆதரிக்க உதவுகின்றன. ஃப்ளோ பரவல் என்பது டேட்டாவின் ஒரு நிலையிலிருந்து மற்றொன்றிற்கு நகர்வை அல்லது முன்னேற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதை குறிக்கிறது. இது தரவுகள், அதாவது டேட்டா எவ்வாறு ஒரு நிலைமையிலிருந்து மற்றொன்றுக்கு பரவுகின்றன என்பதைக் காட்ட உறவுகள், சார்புகள் மற்றும் மாறுதலின் திசையை வெளிப்படுத்த உதவுகிறது. பரவல் காட்சிப்படுத்தல்கள், செயல்முறைகள், பயனர் தொடர்புகள் அல்லது வளங்களின் நகர்வை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ளோ சார்ட் பயன்படுத்தப்படும் பரவலான வரைபடங்கள். 1. ஃப்ளோ சார்ட்ஸ் செயல்முறைகளை அல்லது வேலைப்பாடுகளை குறிப்பிட்ட செயல்முறையில் உள்ள படிகள் மற்றும் முடிவுகளை காட்டும் வரைபடங்கள். 2. சங்கே நெட்வொர்க் வரைபடங்கள். சங்கே டயகிராம்ஸ் வெவ்வேறு நிலைகளுக்கிடையில் வளங்கள், ஆற்றல் அல்லது டேட்டாவின் ஓடுகளை மூலம் இதன் மீது பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஓடுகளின் பருமன் மூலம் ஓட்டங்களின் அளவை வலியுறுத்துகின்றன. 3. ஸ்ட்ரீம் கிராஃப். ஸ்ட்ரீம் கிராஃப்ஸ் நேரத்தோடு தரவின் நகர்வைக் காட்ட ஒரு தொடர்ச்சியான உதிரிப்பட்டு வடிவத்தில் டேட்டாவின் ஓட்டங்களை வெளிப்படுத்துகின்றன. 4. நெட்வொர்க் வரைபடங்கள். நெட்வொர்க் டயகிராம்ஸ்
வெவ்வேறு உட்பொருள்களின் இடையிலான தகவல், சமூக நெட்வொர்க்குகள் அல்லது டேட்டா தகவமைப்புகளுக்கு இடையிலான தகவல்களின் நகர்வை வெளிப்படுத்துகின்றன. 5. கண் சார்ந்து கேன் சார்ட்ஸ் திட்டக்கால அட்டவணைகள் மற்றும் பணிகளை நேரத்தின் அடிப்படையில் பிரதிநிதித்துவப்படுத்தி வேலை மற்றும் பணிகளுக்கு இடையிலான சார்புகளை காட்டுகின்றன. இதன் மூலம் பயனர்களுக்கு டேட்டா எப்படி அசைகின்றது, கூட்ட நிலைகள் எவை என்பதை புரிந்து கொள்ள, செயல்முறைகள் அல்லது அமைப்புகளின் விளைவினையை பகுப்பாய்வு செய்ய உதவுகின்றன. சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு உதவியிருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.